ஒயிட் போர்டு நான் எழுதுறது தெரியுதா? Yes, sir. Okay. Okay, sir. Okay, students. Today we are going to discuss about electrostatic potential and electrostatic potential energy. Electrostatic potential and electrostatic potential energy. நிலை மின்னழுத்தம் மற்றும் நிலை மின்னழுத்த ஆற்றல் ரெண்டு பார்க்கப்படும். நிலை மின்னழுத்தம் மற்றும் நிலை மின்னழுத்த ஆற்றல் ரெண்டை பார்க்கப்படும். குட் மார்னிங். எஸ், யார் குறுக்க வர வேண்டாம், லேட்டா வந்திருக்கிறேன். குட் மார்னிங் சொல்ல வேண்டாம், அப்படி சைலண்டா கவனிச்சுக்கிட்டு. நிலை மின்னழுத்த ஆற்றல் மற்றும் நிலை மின்னழுத்தம். ரைட். இப்போ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப கஷ்டப்படதான் வேண்டாம். இதுக்கு இது ஓ அப்படின்னு ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன், அதுதான் பிளஸ் கியூ கூலும் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இங்க இருக்கு. அப்படின்னா இத சுத்திலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மின் புலம் இருக்கும். சுத்தியிலும் மின் புலம் இருக்கும். மின்புலம் இது சுத்தியிலும் மின்புலம். ஏன்? இந்த பிளஸ் கியூ கூலும் சார்ஜிலிருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், மின் புல கோடுகள், ஃபீல்டு லைன்ஸ் போய்கிட்டே இருக்குல்ல. Electric field lines starts from positive charge and ends with negative charge. இந்த லெசனோட ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம். மின் புல கோடுகள் நேர்மின்னூட்டத்தில் துவங்கி வெளிநோக்கி பாய்ந்து எதிர்மின்னூட்டத்தில் முடிவடையும் படிச்சிருக்கோம். அந்த ஃபீல்டு லைன்ஸோட கலெக்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த புலக்கோடுகள் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மின் புலம் இருக்கு. ரைட்டா? நான் அப்படி அந்த மின் புலத்துக்குள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் பி எடுக்கிறேன். அந்த பி இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓவுக்கும் பிக்கும் ஓங்கிற புள்ளியில பிளஸ் கியூ கூலும் இருக்கு. ரைட்? Due to the plus q coulomb around the charge, there is a electric field. O என்ற புள்ளியில் பிளஸ் கியூ கூலும் என்ற மின்னூட்டம் இருந்தால் அதை சுற்றி மின்புலம் உருவாகி இருக்கும். மின்புலத்தை உருவாக்குவது புலக்கோடுகள், மின்விசை கோடுகள். The electric field constitute around the charge is done by electric lines of force. அப்படின்னா சுத்தியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதுல நான் ஒரு பிங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் பி ஐ ஹவ் சூஸ் இல்லையா, நான் ஒரு பாயிண்ட் பி எடுத்திருக்கேன்ல. that point P is located at the distance R from O. ஓவிலிருந்து ஆர் தொலைவில் பி என்ற புள்ளி இருக்கிறது. ரைட். இப்போ இந்த கோட்டை கொஞ்சம் ஆக்ஷன் பண்றேன். அது வாட்டுக்கோட ஆக்ஷன் ஆகி போகுது, இருக்கட்டும். இங்க நானு இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். தட் இஸ் ஆர். ஆர் என்ற புள்ளி. இப்ப அந்த ஆர் என்ற புள்ளியில பிளஸ் கியூ டேஷ் என்ன இன்னொரு மின்னோட்டத்தை வைக்கிறேன். அதுக்கு பேரு
டெஸ்ட் சார்ஜ். இதுக்கு என்ன பேருன்னா டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் சோதனை மின்னூட்டம். இதுக்கு என்ன பேரு? சோதனை மின்னூட்டம் வைக்கிறேன். யாரு? Q டேஷ். அதுவும் பிளஸ் தான், அதுவும் பிளஸ் தான். இந்த ஓங்கிற பாயிண்ட் இருக்கிற சார்ஜும் பிளஸ் Q கூலும் தான். ஆறுங்கிற பாயிண்ட் இருக்கிற சார்ஜும் பிளஸ் Q டேஷ்ங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் தான். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் Q கூலுமுக்கும் பிளஸ் Q டேஷ் கூலுமுக்கு இடையில there is a force. There is a force. There is a force. அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கலாம்? அனஸ் இல்ல, அது வேண்டாம். அபினேஷன். அபினேஷன். அபினேஷன் சொல்லுங்க. அபினேஷன். இந்த பிளஸ் Q கூலுமுக்கும் இந்த பிளஸ் Q டேஷ் கூலுமுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதான் கூலும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கூலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ், what kind of force? What kind of electrostatic force is there between plus Q and plus Q dash? What kind of force? அந்த ஃபோர்ஸ் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும்? அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். அத சொன்னது கூலும் தான். அது என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸா இருக்கும்? யூகிக்க முடிகிறதா? அபினேசன். பாலகுரு. மைக்கா மியூட் பண்ணிக்கோ. பாலகுரு. பாலகுரு என்ன மீடியம் தம்பி? A1B sir, English. Very good. What type of force is there between plus Q and plus Q dash? Force of what type of force? Sir, நான் இப்ப சார் வந்தா நீங்க நடத்துன தெரியலையே சார். இது இப்ப நடத்துறதுக்கு அதுக்கு பாசிட்டிவா சார்? இல்ல கண்ணே. ஓகே சார், ஓகே சார். இது இப்ப இது ஏற்கனவே கவனிச்சிருந்தா சொல்லலாம். இப்ப நீ வந்ததுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. What kind of force is that? டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எத்தனை இருக்கு சொல்லு பாப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு டைப்பா இருக்கும். என்ன டைப்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். நானே ஆன்சரிங் சொல்றேன். டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே. இல்ல அங்க ஒரே சவுண்டா இருக்கு. பக்கத்துல இருந்து சத்தம் இல்லாம பாத்துக்கோ. என் கூட பேசும்போது நீ மட்டும் தான் பேசணும். புரியுதா தம்பி? இப்ப என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸா இருக்கும் இது சொல்லு பாப்போம். அட்ராக்ஷன், அட்ராக்டிவ் ஃபோர்ஸா அட்ராக்டிவா ரிப்பல்சிவா? இது அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ல இது என்ன டைப்பா இருக்கும்? அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ்? ரிப்பல்சிவ் சார். வெரி குட். ஹவ்? your answer is correct. how? பாசிட்டிவா இருந்தா ரிப்பல்சிவா சார்? இல்ல பாசிட்டிவ்னா ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படி சொல்லணும். both are positive, so that force okay. is repulsive. If there is force both are negative nalu repulsive sir. One is positive, another one is negative na attractive. Very good Rathabi. Mute your mic. Very good, very good. Okay, so ரெண்டு கடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த பிளஸ் கியூ பக்கத்துல கியூ டேஸ் வராது, கியூ டேஸ் பக்கத்துல பிளஸ் கியூ போகாது. ரெண்டு கடை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா மை அப்ஜெக்டிவ் இஸ் டு மூவ் பிளஸ் கியூ டேஸ் கூலும் ஃப்ரம் ஆர் டு பி. ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து பிங்கிற டிஸ்டன்ஸுக்கு, அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு, ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் இந்த பிளஸ் கியூ டேஸை மூவ் பண்ண ஆசைப்படுறேன், மூவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது தானா மூவ் ஆகாது. ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்குனால இந்த பக்கமா தான் போக ட்ரை பண்ணும், இப்படித்தான் வெளியே போக ட்ரை பண்ணும். ஆனா நான் இங்க போகணும்னு செய்யணும்னா அது தானா போகாது. We have to do a work to move the positive Q dash from R to P.
இது தானா போகாது. ரெண்டுக்கும் இடையில ஒரு விலக்கு விசை இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். அதனால விலக்கு விசை இருக்கனால ஒன்றை ஒன்று நெருங்கி வராது. ஆனாலும் பிளஸ் கியூ டேஸ் ஆறிலிருந்து பிக்கு போகணும்னா நாம தான் அதை பிடிச்சி தள்ளணும். போன்னு தள்ளணும், கம்பல் பண்ணணும். எக்ஸ்டர்னலா வெளியிருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை மூவ் பண்ணாதான் பிளஸ் கியூ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு போய் சேரும். அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் எ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் எக்ஸ்டர்னல். எஃப் எக்ஸ்டர்னல் வெளிப்புற விசை ஒன்றை நான் தந்தாக வேண்டும். எதுக்கு? பிளஸ் கியூ டேஸ்க்கு. ஏன் ஆர்ல இருந்து பிய பார்த்து மூவ் பண்ணணும்? ஏன் அதுக்கு ஏற்கனவே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து பின்னாலேயே போகும். அப்படி நான் கொடுக்கிற ஃபோர்ஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில ஏற்கனவே இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். யார் சொன்னது? கூலும் சொன்னது. அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாவும் ஆப்போசிட்டாவும் இருக்கணும். அவ்வளவுதான் கண்ணு. ஏன் தெரியுமா ஆப்போசிட்டா இருக்கணும்? இந்த பிளஸ் கியூக்கும் இந்த பிளஸ் கியூ டேஸுக்கும் இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்து அது இப்படி வெளியே பார்த்து மூவ் ஆகும். நீ அதை உள்ள பார்த்து தள்ளணும். அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த கூலும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனுக்கு எதிரா இருக்கணும். அதே சமயத்துல வேல்யூ ஈக்குவலாவும் இருக்கணும். அப்பதான் நகரும். ஒருவேளை நீ கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸோட கம்மியா இருந்தா நகலாது. ஈக்குவலாவோ அல்ல அதிகமாவோ இருந்தா தான் இது நகர்த்த முடியும். அது மட்டும் இல்ல, இதுக்கு ஆப்போசிட்டாவும் இருக்கும். அதான் எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும் வெக்டார். வெளிப்புற விசை கூலும் விலக்கு விசை விட அதிகமாகவோ சமமாகவோ இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த வெளிப்புற விசை கூலும் விலக்கு விசைக்கு எதிராகவும் இருக்கணும். அவ்வளவுதான். அப்படின்னா தான் இது இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். ரைட். இப்போ இது இங்க இருக்கிறப்ப அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதான் யூஆர். அதே சார்ஜை இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ ஒரு எனர்ஜி இருக்கும். அது யூபி. அப்ப நீங்க செய்யற வேலை எவ்வளவு தெரியுமா? அந்த யூபி மைனஸ் யூஆர். அதுதான் டெல் யூ. அதுதான் நீங்க செய்யற வேலையா இருக்கும். எப்படி சார்? ஒருவேளை இந்த பிளஸ் கியூ டேஸ் இங்க இருக்கும் போது இதோட எனர்ஜி, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 10 ஜூல் இங்க நகர்த்தி கொண்டு வந்துட்டா அப்போ அதோட எனர்ஜி 25 ஜூல். அப்ப நீங்க செஞ்ச வேலை எவ்வளோ? 25 ஜூல் மைனஸ் 10 ஜூல் 15 ஜூல். அதுதான் நீங்க செய்த வேலை. டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி. அதுதான் நீங்க செய்த வேலை. ரைட்டா? அந்த வேலைக்குத்தான் நாம செய்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல். ரெண்டு எனர்ஜிக்குள்ள டிஃபரண்ட் என்னவோ அந்த எனர்ஜி அளவுக்கு நீங்க வெளியே இருந்து ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னா டெல் யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். எங்க இருந்து மூவ் பண்றீங்க? ஆர்ல இருந்து. எங்க போய் நிப்பாட்டுறீங்க? பிங்கிற பாயிண்ட்ல. எவ்வளவு ஃபோர்ஸ கொடுத்தீங்க? எஃப் எக்ஸ்டர்னல கொடுக்குறீங்க. டிஆர். இது என்ன சார் புது ஃபார்முலாவா இருக்கு? ரொம்ப சிம்பிள். புது ஃபார்முலாலாம் இது கிடையாது. செய்யப்பட்ட வேலை W ஈக்குவல் டு எஃப் இன்டு டிஸ்டன்ஸ். அவ்வளவுதானே. ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். மெக்கானிக்ஸ்ல படிச்சிட்டோம். வேலை என்பது விசை இன்டு தொலைவு. அவ்வளவுதானே. தொலைவு. இந்த டெல்யூக்கு தான் நீ செய்த வேலைக்கு சமம்னு சொல்லிட்டேன். அப்ப செய்த வேலை எவ்வளோ? எஃப் எக்ஸ்டர்னல். அது என்னது? வெக்டார். இங்க எடுத்துக்கிட்ட தொலைவு நீங்க எங்க நகர்த்தி கொண்டு வரணும்? இங்க இருந்து இங்க நகர்த்தி கொண்டு வரணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியல. ஆனா நான் என்ன எடுத்துக்கிறேன்?
ஒரு சின்ன டிஸ்டன்ஸ். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அம்மா சாப்பாட இப்பெல்லாம் குக்கரு, அதனால அதை பத்தி உங்களுக்கு தெரியல. சட்டியில அம்மா சமைச்சாங்கன்னா 1 கிலோ அரிசியை போட்டு சமைச்சாங்கன்னா ஒரு ஒரு 1,00,000 அரிசியாவது அதுல கிடக்கும். அதை சமைச்சு முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு சோறு கொதிச்ச பிறகு 1,00,000 அரிசியும் அம்மா நசுக்கி நசுக்கி பார்த்து இறக்கி வைப்பாங்களா? இல்ல, ஒரு சோறு எடுத்து நசுக்குவாங்க. அது வெந்துட்டா 1,00,000 சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க ஆறுல இருந்து பீக்கு எவ்வளவு தூரம் தெரியல, 10 மீட்டரா கூட இருக்கலாம். 10 மீட்டர் தூரம் நகர்த்துறதுக்கு எவ்வளவு வேலைன்னு கண்டுபிடிக்கணுமா? 1 சென்டிமீட்டர் நகர்த்துறதுக்கு எவ்வளவு வேலைன்னு பாக்குறேன். முதல்ல 1 சென்டிமீட்டருக்கு நகர்த்தினா எவ்வளவு வேலையோ அது மாதிரி தானே 1000 பெருக்குனா 10 மீட்டர், அவ்வளவுதான். அப்படித்தானே யோசிக்கணும் நாம. 1 சென்டிமீட்டருக்கு நகர்த்த எவ்வளவு வேலை சார்? அப்படின்னா இங்க இருந்து இங்க நகர்த்துறதுக்கு எவ்வளவு வேலை? முடிஞ்சு போச்சு. அதுதான் டிஆர். அதுதான் டிஆர். மிகச்சிறிய தொலைவு. ஒரு சிறிய தொலைவுக்கு நகர்த்துறதுக்கு எவ்வளவு வேலைன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் அதை பூரா இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த வேலை, அவ்வளவுதான். அதுக்கு தான் இன்டெகிரல் கால்குலஸ் படிக்கிறது. மேத்ஸ்ல இன்டெகிரல் கால்குலஸ் படிக்கிறது ஒரு தியரி, ஒரு அப்ஸ்ட்ராக்ட். அதை அப்ளை பண்ற இடம் தான் பிசிக்ஸ். அதனால இங்கதான் புரியும் உங்களுக்கு இன்டகிரேஷன் என்ன, டிஃபரன்சியேஷன் என்ன. ரைட், நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப ஈக்குவல் டு R2P. இந்த F எக்ஸ்டர்னலுக்கு பதிலா என்ன போடலாம்னு சொல்லிட்டீங்க? மைனஸ் F கூலும் போடலாம்ல. மைனஸ் F கூலும் வெக்டார் dr. முடிஞ்சு போச்சு. இது என்ன சார்? இந்த ஃபோர்ஸுக்கு வேல்யூ என்ன சார்? ஏற்கனவே நமக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ஈக்குவல் டு F/Q. அவ்வளவுதானே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை a unit positive charge. ஒரு புள்ளியில் மின்புலம் என்பது அப்புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு நேர் மின்னூட்டம் உணர்கிற விசை. E ஈக்குவல் டு F/Q. அப்ப F ஈக்குவல் டு EQ. அவ்வளவுதான். மைனஸ் வெளியே எடுத்துறேன். இன்டெகிரல் R2P F கூலுமுக்கு பதிலா QE. சரி, இந்த Qக்கு வெக்டார் வரக்கூடாது, ஏன்னா அது ஸ்கேலார். QE dr. ரைட், இங்க தேவையில்லாத அழிச்சுக்கிறேன். ஓகே, QE. ரைட், இப்போ இங்க ஒரு கோடு போட்டு நம்ம வச்சுப்போம். அப்ப del U ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் R2P. R2P என்ன போடுவீங்க? E வெக்டார் dr. அவ்வளவுதான். E வெக்டார் dr. இது என்ன சார்? Q dash அப்படிங்கிற சார்ஜ U இந்த Rங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு செய்யற எனர்ஜி P. அதாவது Q dash அப்படிங்கிற ஒரு சார்ஜ. அப்படின்னா யூனிட் சார்ஜ ஓரலகு மின்னூட்டத்தை, யூனிட் சார்ஜ ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்தணும் சார். 1 ஜூல், 1 கூலும். அந்த Q டேஸ்ங்கிற எவ்வளவு கூலுமோ தெரியல, 1 கூலும நகர்த்தணும்னா என்ன சார்? அப்ப del U by Q dash. அவ்வளவுதான்.
del uங்கிறது ஏதோ ஒரு கொடுத்த சார்ஜை மூவ் பண்றதுக்கான ஒர்க். del u by q dash by q dash ஒரு del u அப்படிங்கிறது q dash ஒட்டுமொத்த சார்ஜை மூவ் பண்றோம். அதுக்கான ஒர்க் தான் மைனஸ் இன்டெக்ரல் ஆர் டு பி இடிஆர். ஒருவேளை 1 கூலும் ஆஃப் சார்ஜ் நீ மூவ் பண்ணணும் அப்படின்னா டெல் யூல இருந்து அந்த ஒட்டுமொத்த சார்ஜை டிவைட் பண்ணா ஒர்க் டன் ஃபார் மூவிங் யூனிட் சார்ஜ் கிடைச்சிடும். யூனிட் சார்ஜ்னா 1 கூலும் அர்த்தம். ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு தேவையான வேலைன்னு அர்த்தம். அது அப்படின்னா அது என்ன சார் போடணும்? q dash. இங்க q dash இருக்குல்ல, இந்த 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 q இந்த q வெளியே எடுத்துறேன். நான் எடுக்கல இல்லையா, இது எடுத்துறலாம். இங்க இருக்கு, அதான் இங்க வெளியே எடுத்தேன். ரைட், இங்க வச்சுக்கிறேன் q dash. அப்போ q dash இன்டெக்ரல் r to p. இந்த இன்டெக்ரல் r to p என்ன அர்த்தம்? ஆர்ல யாரோ மைக்க மியூட் பண்ணிக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிக்க, மைக்க மியூட் பண்ணிக்கோ. ஓகே, சோ ஆர்ல இருந்து இந்த பீக்கு நீங்க நகர்த்துறதுனாலதான் இன்டகிரேஷன்ல லிமிட் லோயர் லிமிட் ஆர் போடுறேன், அப்பர் லிமிட் பி போடுறேன். சோ q dash மைனஸ் இ வெக்டார் dr வெக்டார் பை இந்த q dash. அப்ப இது ரெண்டையும் அடிச்சிட்டீங்கன்னா இந்த ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்படுகிற வேலை R2P மைனஸ் மைனஸ் EDR. இதுதான் அந்த இந்த வேலை தான் அந்த புள்ளியில அந்த சார்ஜுக்கு இருக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அர்த்தம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அர்த்தம். ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன சார்? மின் அழுத்தம்னா என்ன சார்? இப்ப நான் சொல்ற டெபினிஷனை மட்டும் நல்லா புரிஞ்சு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன சார்? எலக்ட்ரோ பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருந்தா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை டெரைவ் பண்றோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? ஒர்க் டன். அது ஒரு செய்யப்படுகிற வேலை. மின்னழுத்த ஆற்றல் என்னது? அது செய்யப்படுகிற வேலை. அந்த வேலை எதுக்காக வேலை செய்யறோம்? அந்த சார்ஜ ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துறோம். எதுக்காக நாம நகர்த்தணும்? அது தானா நகராது. ஏன் நகராது? அது ரெண்டு கடல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது இங்க இருக்கிற ஒரு சார்ஜ இங்க நகர்த்த முடியாது. ஏன்னா ரெண்டுக்கு இடையில ரிப்பல்ஷன். ஏன் ரிப்பல்ஷன்? இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இதுவும் நேர்மின்னூட்டம், இதுவும் நேர்மின்னூட்டம். அப்படின்னா ரிப்பல் ஆகி இது இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த பக்கமா மூவ் ஆகும். அப்படி இருக்கிறத நாம பக்கத்துல கொண்டு வரணும்னா அதுவா மூவ் ஆகாது, நாம தான் வேலை செய்யணும். அந்த வேலை தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த வேலை தான் மின் அழுத்த ஆற்றல். அந்த ஆற்றல் எவ்வளவு? இங்க இருக்கும்போது ஆற்றல் UR, இங்க இருக்கும்போது ஆற்றல் UP. UR பெருசா UP பெருசா? நான் கேட்கிறேன். UR பெருசா UP பெருசான்னா பரத்ராஜ்
பரத்ராஜ். பரத்ராஜ். பரத்ராஜ் இல்லையா? A1 இங்கிலீஷ் மீடியம் பரத்ராஜ். டி விஜய் இருக்கு இல்லையா? தமிழ் டி விஜய். டி விஜய். தேவி A1B தமிழ் மீடியம் இருக்கீங்களா? தேவி A1B தமிழ் மீடியம். anyone? யாரா மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. anyone? anybody? Sir. Yes. Karniya? Sir. Surendra? Sir. Yes. Karna? Surendra sir. Yes, Surendra. Surendra. இங்க இருக்கும்போது அதோட எனர்ஜி யூஆர். இந்த சார்ஜுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அது யூஆர். இங்க இருக்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அது யூபி. யூபி பெருசா யூஆர் பெருசா? யூபி பெருசா கியூஆர் பெருசான்னு கேக்குறீங்களா சார்? யூபி பெருசா இருக்குமா யூஆர்? அது வேல்யூ வந்து யூஆர் கிரேட்டரா யூபி கிரேட்டரா? Sir. Yes. QP பெருசா சார். எப்படி? வெரி குட். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஹவ்? சார் சொல்லுமா. தெரியல சார், தோராயமா தான் சார் சொன்னேன். ஓகே, நோ ப்ராப்ளம். கெஸ்ஸிங்ல சொன்னாலும் சரிதான் ஆன்சர். ஏன்னா இங்க இருந்து இங்கிட்டு வரணும்னா நாம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும் இல்லையா? ஆமா சார். அப்ப ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? ஒர்க்னு பேரு. ரைட்டா? ஆமா. எஸ் சார். ஒர்க் பண்ண எனர்ஜி உருவாகிக்கிட்டே இருக்கும். ஒர்க் தான் எனர்ஜியா மாறும். அப்ப இங்க இருக்கும்போது இங்க ஒர்க் ஜாஸ்தி, இங்க இருந்து இங்க வரும்போது இன்னும் ஒர்க் ஜாஸ்தி, இங்க இருந்து இங்க மூவ் பண்ண இன்னும் ஒர்க் ஜாஸ்தி, இங்க இருந்து இங்க மூவ் பண்ண இன்னும் ஒர்க் ஜாஸ்தி. அப்ப பீல இருந்து சாரி ஆர்ல இருந்து பி நோக்கி வர 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 ஒர்க் என்ன ஆகிட்டே போகுது? அதிகமாயிட்டே போகுது சார். அப்ப எனர்ஜியும் இது ஆகும் சார். என்ன ஆகும்? லெஸ் ஆகுமா? எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும் சார். அதிகமாகும். அதனாலதான் யூபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர்பி. யூஆர் சார். யூஆர். அந்த டிஃபரண்ட் தான் இந்த டெல்யூன்னு போட்டேன். ரைட்டா? அதுதான் நம்ம பண்ண ஒர்க்குக்கு சமம். ரைட்டா? புரியுதா? ஓகே சார். இந்த ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். del V equal to ஓகே சார் minus integral R to P minus E vector. இந்த மைனஸ் வெளியே வந்துட்டேன். E vector dot D vector. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன சார்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன சார் அப்படின்னா, முதல்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் between 2 points சொல்றேன். இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம்னா என்ன? தமிழ் மீடியம். இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் என்பது, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து ஒரு ஓரலகு நேர் மின்னூட்டத்தை இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்படுகிற வேலையின் அளவே அவ்விரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு டெல்வி. நல்லா கவனிச்சோங்க. இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு ஓரலகு நேர்மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்படுகிற வேலையின் மதிப்பு. இங்கிலீஷ் நல்லா கவனிச்சோங்க.
potential difference between 2 points. Potential difference between 2 points is defined as the amount of work done to move a unit positive charge from one point to another point. ரொம்ப சிம்பிள், அப்படி கவனிச்சா புரியும். Electric potential difference between 2 points is defined as the amount of work done to move a unit positive charge from one point to another. இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரலகு நேர்மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்படுகிற வேலையின் மதிப்பு. அவ்வளவு அவ்வளவு. Divya, 12A1C English medium. Divya, 12A1C English medium. 12A1C English medium. இருக்கீங்களா? A1C English medium. Prakash, 12A1C English medium. சொல்லு சொல்லுமா. சார் இங்கிலீஷ் மீடியம் தானே? எஸ் சார். சொல்லு. What is define electric potential difference between 2 points? Different potential, different 2 points are Q. இல்ல நான் சார் அது ஒரே வாட்டி சொல்லுங்க. திருப்பி சொல்லணுமா? எஸ் சார். Potential difference between electric potential difference between 2 points. சொல்லு பாப்போ. அதான் சார் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஆமா நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. நீ என்ன கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணு. நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு ஒரு குருவை அப்படியே ஃபாலோ பண்ணுவது. நான் சொல்றத அப்படியே செஞ்சுட்டே வரும். ரைட்டா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 points is defined as. சொல்லு. Electric potential different 2 point is between 2 points. Between 2 point is defined as the amount of work done to move unit positive charge from one point to another point. சொல்லலாமா? இப்போ சொல்லலாமா சார்? இன்னும் ஒரே ஒரு வாட்டி சார். The electric potential difference between 2 points. சொல்லு. Electric potential different between 2 points is defined as the amount of work done to move the unit positive charge from one point to another point. சொல்லலாமா? இப்போ சொல்லுங்க பாப்போம். electric potential different between 2 points is defined as amount of work done to move charge from one another. One point to another unit. One point to another point. Sir. 1 point to another point. சொல்லு. Another point. இல்லப்பா, 1 point to another point. 1 point to another. Very good. Very good. Another point. Very good ராஜா. முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே. கிருஷ்ணகுமார். வெரி குட். கிருஷ்ணகுமார் A1C தமிழ் மீடியம்.
கிருஷ்ணகுமார், A1C தமிழ் மீடியம். எஸ் சார். சொல் ராஜா. இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு வரையறு. மின்னழுத்த வேறுபாடு என்பது இரு புள்ளிகளுக்கு இடையே இல்ல கண்ணு இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்பது அப்படி ஆரம்பிக்கணும். சரிங்க சார். சொல்லு அப்போ. சார் நான் ஓனா சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். ஐயோ, சயின்ஸ் படிக்கிறவன் ராஜா ஓனா தான் சொல்லணும், மனப்பாடம் பண்ணியோ அப்படியோ சொல்லக்கூடாது. யார் ஒருத்த ஓனா சொல்றானோ அவன் புரிஞ்சுக்கிட்டு சொல்றான் அர்த்தம். So really I welcome you, really I salute you, thank you, come on கிருஷ்ணகுமார். ஓகே சார். ஒரு கூலும் மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் மின்னோட்டமானது. கரெக்டா சார்? வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான் சார். ஒரு கூலும் மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் வேலையின் மதிப்பே அவ்விரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு. அவ்வளவுதான்டா, 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 அவ்வளவுதான். சொல்லிட்டியே. உன் வலது கை எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டியா? இடது தோல்ல தட்டிக்கோ. வெரி குட், வெரி குட் கிருஷ்ணகுமார். சொல்லு. வெரி குட் கிருஷ்ணகுமார். நல்லா சொல்றடா தம்பி. ஓகே சார். சொல்லு, நீ சொல்லு, நல்லா சொல்றடா தம்பி, நீயே சொல்லிக்கணும். நல்லா சொல்றடா தம்பி. that is called self praise, சுய பாராட்டு. நம்மளை எவனும் பாராட்ட மாட்டான்டா தம்பி. இந்த உலகத்துல அடுத்தவனை பாராட்டுனா பயப்படுவான் எல்லாரும். எங்க அவன் வளர்ந்துருவானோ, எங்க அவன் முன்னேறிடுவானோ அப்படின்னு யாரும் இப்பெல்லாம் யாரையும் பாராட்டுறதே இல்ல. உண்மைதானே? அதனால நாம தான்டா நம்மளை பாராட்டிக்கணும். that is called self praise. புரியுதா கண்ணு? அவ்வளவுதான்டா கண்ணுங்களா, அவ்வளவுதான்டா. சரியா? ஓகே ஓகே. இப்போ எல்லாம் மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப பாருங்களேன், இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்பதுன்னு சொன்னல. ரைட். இப்போ இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு பார்த்துட்டேன். ஒரு புள்ளியின் மின்னழுத்த வேறுபாடு என்பது அடுத்த ஒரு பாயிண்ட், அடுத்த ஒரு கேள்வி. கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளியில் மின்னழுத்த வேறுபாடு என்பது அப்படின்னா என்ன தெரியுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீயே இந்த ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த கொடுக்கப்பட்ட மின்னூட்டத்தை நகர்த்துறதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சியோ அது இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு. ஒருவேளை இந்த பிளஸ் கியூ டேஷ்ங்கிற மின்னூட்டம் எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? யாராவது சொல்லுங்க. எங்க இருக்கு? யாராவது சொல்லுங்க. எங்கேயோ இருக்கு. அந்த எங்கேயோங்கிறத எப்படின்னு சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க. இன்ஃபினிட்டி சார். வெரி குட். உன் பேர் என்னக்குன்னு? பாலாஜி சார். பாலாஜி, வெரி குட் பாலாஜி, வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான்டா. சயின்ஸ் இஸ் நத்திங் பட் திங்கிங். அறிவியல் என்பது சிந்தித்தல். அவ்வளவுதான்டா கண்ணு. சரியா கண்ணு? பாலாஜி ஓகே சார். அறிவியல் என்பது என்னது? சிந்திக்கக்கூடியது. வெரி குட். அறிவியல் என்பது உற்று நோக்கல். சயின்ஸ் இஸ் நத்திங் பட் அப்சர்வேஷன். என்னது? அப்சர்வேஷன் சார். வெரி குட். அறிவியல் என்பது கனெக்டிங் எவ்ரிதிங். அறிவியல் சயின்ஸ் இஸ் கனெக்டிங் எவ்ரிதிங். பார்த்த விஷயத்தை இணைச்சு பார்க்கிறது. அவ்வளவுதான்டா கண்ணு. புரியுதா? ஓகே சார். வெரி குட் பாலாஜி, வெரி குட். பாலாஜி சொன்னாரு எங்கேயோ இருக்கு இந்த பிளஸ் கியூ கூலும். நல்ல அந்த எங்கேயோவுக்கு அவர் இன்ஃபினிட்டினாரு. தமிழ்ல யாராவது சொல்லுங்க, தமிழ் மீடியம். எங்கேயோ இருக்குன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தமிழ் மீடியம் சொல்லுங்க. எங்கேயோ இருக்குன்னா இன்ஃபினிட்டினார்ல. இன்ஃபினிட்டி தமிழ் என்னது? முடிவில்லா தொலைவில். வெரி குட். முடிவில்லா தொலைவுல. ஒருவேளை இந்த பிளஸ் கியூ டேஷ்ங்கிற மின்னூட்டம் எங்கேயோ இருக்குன்னு வச்சுப்போம். அந்த எங்கேயோ இருக்கிற அந்த பிளஸ் கியூ கூலுமே எங்கேயோ இருக்கிற பிளஸ் கியூ கூலுமே நகர்த்தி கொண்டு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் வேணுமோ அதுதான் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட். அவ்வளவுதான் கண்ணு. அதுதான் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட். அவ்வளவுதான். நான் ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு சொன்னேன்.
இப்ப ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே பார்த்தது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இப்ப சொல்ல போறது பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் அப்படின்னா தெரியுமா? பொட்டன்ஷியல் நல்லா கவனிக்கணும். ஒரு முறை தான் சொல்லுவேன், திருப்பி கேப்ப சொல்லணும். பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் is defined as to move a unit positive charge from infinity to that point. அதேதான், from one point to another pointங்கிறத from infinity to that point. இரு புள்ளிகளுக்கு இடையே சொல்றது போல முடிவிலா தொலைவு. தமிழ்ல சொல்ற பாருங்க, ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் என்பது ஈரிலா தொலைவில் இருந்து ஓரலகு நேர்மின்னூட்டத்தை அக்குறிப்பிட்ட புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்படுகிற வேலையின் மதிப்பு. திருப்பியும் சொல்லிடுறேன், 2 முறை சொல்றேன். ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர்மின்னூட்டத்தை முடிவிலா தொலைவில் இருந்து அக்குறிப்பிட்ட புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்படுகிற வேலையின் மதிப்பு. Electric potential at a point is defined as the amount of work done to move a unit positive charge from infinity to that point. அவ்வளவுதான் கண்ணு. யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் அப்புறம் தமிழ் மீடியம் சொல்லுங்க. சொல்லுங்க உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. கமலா கௌரி சார். சொல்லுங்க கமலா கௌரி. Electric potential at a point defined as the amount of work done to move unit positive charge from infinity to the point. To that point. Very good Kamala Gauri, very good pa. Very good, very good. வாழ்த்துக்கள். யார் சார் அங்க அந்த ரெட் கலர்ல டிக் போட்டுருக்கிறது? அது யாரோ ஒருத்தங்க மவுஸை மூவ் பண்றீங்க. லேப்டாப் கவனிக்கமா, மைக்கை மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க. யாராவது லேப்டாப்ல இந்த கிளாஸ் அப்சர்வ் பண்றவங்க உங்க மவுஸையோ கர்சரையோ மூவ் பண்ணீங்கன்னா இங்க என் ஸ்கிரீன்ல அது மூவ் ஆகும் வரும். அது நான் இப்ப நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்காம நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப நான் டக்குன்னு சொல்ல முடியல. ஆனா மாரீஸ்வரன் சாரும் அருள்முருகன் சாரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க வேற இடத்துல இருந்து. அவங்க எனக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க, யாரு மூவ் பண்றா, யார் சவுண்ட் விட்டா, எல்லாமே எனக்கு இப்போ 1/2 hourல வந்துடும். அதை ஃபுல்லா நோட் பண்ணிட்டே வருவோம். ரொம்ப சிம்பிள். நான் அந்த ஓப்பன் மைக்கில் யாரையுமே நான் கடிஞ்சு சொல்ல மாட்டேன். இட்ஸ் மை பாலிசி. தினேஷ் இப்படி செய்யாத, கணேஷ் அப்படி செய்யாத. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாராட்டுறது மட்டும்தான், உன்னை வாழ்த்துறது மட்டும்தான், உன்னை என்கரேஜ் பண்றது மட்டும்தான். ஏன்னா நீ என்னோட பிரதர், என்னோட சிஸ்டர். உங்களை எப்படியாவது தட்டி கொடுத்து மேலே கொண்டு வரது மட்டும்தான் என்னோட லட்சியம். நீ செய்யற தவறுகளை எல்லாம் நீ குறிச்சு வச்சுக்கிட்டே வருவோம். அதற்கான பலன் மொத்தமா கடைசியா கிடைக்கும். இங்க ரெக்கார்டு மெயின் பண்றோம். அந்த ரெக்கார்ட்ல எவ்ரிதிங் இஸ் நோட்டட். பட் இந்த ஓப்பன் ஃபோரத்தில் நான் ரமேஷ் ஏன்டா அது பண்ண, தினேஷ் ஏன் இப்படி சொன்ன, ஏன் இப்படி கத்துனேன்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்ன எல்லாருக்கும் கேட்கும். அது மை எய்ம் இஸ், மை அப்ஜெக்ட் இஸ் நாட் லைக் தட். ரைட்டா? என்னைக்காவது ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே, அப்போ எல்லா விஷயமும் ரெக்கார்டில் இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற முடிவு பண்ணுவோம். ரைட்டா? கர்சரை யாரும் மூவ் பண்ணாதீங்க. தெரியாம கூட பண்ணி வைக்கலாம். பட் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு பண்றானா பர்பஸா பண்றானா நீங்க நோட் பண்ணிட்டே வருவோம். பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் ஃபுல்லா செக் பண்றது மாரிசன் சாரும் அருள்முருகன் சாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஒயிட் போர்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அதனால நான் அதை பார்க்க முடியாது. நான் பார்க்கணும்னா திருப்பி மாத்தி போவேன். ஸ்கிரீன் ஷேர்ல மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க அப்சர்வ் பண்ணி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ரைட், பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ வாட் இஸ் த யூனிட் ஃபார் பொட்டன்ஷியல் அப்படின்னா வோல்ட். அது நமக்கு தெரிஞ்சு சின்ன கிளாஸ்லயே படிச்சு. வோல்ட். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு யூனிட் என்னது? வோல்ட். வோல்ட் ஃபுல்லா எழுதுனா VOLT, ஸ்மால் VOLT எழுதணும். வோல்ட். யாரு? அலெசாண்ட்ரோ வோல்டா. அலெசாண்ட்ரோ வோல்டா இவர் ஒரு ஜெர்மானியன் சயின்டிஸ்ட். இவர் தான் முதல்ல எலக்ட்ரிக் செல், வோல்டா செல்ல கண்டுபிடிச்சவர். கெமிக்கல் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை எப்படி உருவாக்க முடியும்னு
5 வோல்ட்ல எக்ஸாக்டா சொன்னா 1.1 வோல்ட்ல ஒரு சிம்பிள் கெமிக்கல் செல்லையை உருவாக்குனார். அதன் மூலமா வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. அவரை ஹானர் பண்றதுக்காக வோல்ட்னு யூனிட் சொல்றோம். மின்னழுத்தத்திற்கான அலகு வோல்ட். ஆனா ஆனா எக்ஸாக்ட் யூனிட் என்ன சார்? இது நாம வச்சுக்கிற யூனிட் அவர் ஹானர் பண்றதுக்காக. ஆனா ஒரு எக்ஸாக்ட் யூனிட் ஒன்று இருக்கு. அது என்ன சார்? ஜூல் கூலும் -1. ஜூல் கூலும் -1 இதான் ஜூல் கூலும் -1. இது ஒரு யூனிட் இருக்கு. ஜூல் ஏன் ஒர்க் நம்ம பண்ணல இப்ப இருக்க சொன்னல. இங்க எங்க பார்த்தேன்? V ஈக்குவல் டு வோல்டேஜ் மின் பொட்டன்ஷியல்ங்கிற என்ன தெரியுமா? பொட்டன்ஷியல் என்ன தெரியுமா? ஒர்க் டன் டு மூவ் a unit positive charge. ஓரலகு நேர் மின்னூட்டத்தை நகரத்திற்கு செய்யற வேலை தானே பொட்டன்ஷியல். அதை வச்சு V ஈக்குவல் W/Q. அப்படின்னா W ஒர்க்குக்கு ஜூலு, கூலும்னா சார்ஜ்னா கூலும், மின்னூட்டத்துக்கு கூலும். அப்ப JC-1 இதுவும் ஒரு அலகு. JC-1 ஒரு அலகு. இன்னும் ஒரு யூனிட் இருக்கு. இங்கேயே பார்த்துருவோம். del V ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் EdR இருக்குல்ல இல்லையா? இதை வச்சு ஒண்ணு போடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது டிஸ்டன்ஸ் NC-1 இப்படியும் போடலாம். ஆனா இதெல்லாம் விட பிராக்டிக்கலா நாம யூஸ் பண்றது வோல்ட் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு நாம யூஸ் பண்ற யூனிட். அவ்வளவுதான். சோ இங்க நாம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம், மின் அழுத்த ஆற்றல் என்னன்னு பார்த்தோம். எங்கெல்லாம் ஒரு சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜை சுத்தி, எங்கெல்லாம் ஒரு சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜை சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டை ஃபார்ம் பண்றது ஃபீல்டு லைன்ஸ், மின் புல கோடுகள் மின் புலத்தை உருவாக்குது. அந்த மின் புலத்துல நீ எங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அங்க பொட்டன்ஷியல் இருக்கும். ஐ மீன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன்? இதுக்கும் இங்க வச்சிருக்கிற இந்த கூலுமுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் கடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் போது அது தானா இப்படித்தான் மூவ் ஆகி போகும். இந்த பிளஸ் கியூ டேஸ் எக்ஸ்டர்னலா வெளியே பார்த்து அவுட்வேர்ல போறதுக்கு நம்ம ஒர்க்கே பண்ண வேண்டாம், தானா போகும். ஏன்னா கையில இருந்து ஒரு பெண்ணை கையில வச்சிருக்கிற, அதை கீழே தரையில வைக்கணும்னா நீ இறக்கி வைக்க வேண்டாம், நீ கையை விட்டாலே தானா கீழே விழும். ஏன்னா டியூ டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், டியூ டு கிராவிட்டி. ஆனா தரையில கிடக்கிற பேனாவை உன் கைக்கு வரணும்னா தானா பறந்து வராது, நீ தான் குனிஞ்சு எடுத்து தூக்கணும். ஏன்னா அகைன்ஸ்ட் த கிராவிட்டி we have to do a work. அது மாதிரி இது இப்படி வெளியே பார்த்து போறோம்னா தானா போயிடும் டியூ டு ரிப்பல்ஷன். ஆனா உள்ள வரணும்னா தானா வராது, நாம தான் ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அதே சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து நீ மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணினா அந்த ஒட்டுமொத்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட். அதோட யூனிட் தான் ஜூல் கூலும் -1. ஆனா பிராக்டிக்கலா சொல்றது வோல்ட். யாரோட ஞாபகார்த்தமா யாராவது சொல்லுங்க. அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அலெக்சாண்ட்ரோ வோல்டா என்ன பண்ணாரு? இது அந்த பேட்டரி, எலக்ட்ரிக் பேட்டரி கண்டுபிடிச்சாரு சார். வெரி குட். பேட்டரி செல் சொல்லணும். வெரி குட் கண்டுங்களா, வெரி குட், தேங்க்யூ.